வணக்கம். பாரம்பரியமிக்க ஒரு பழமையான ஒரு சட்டமன்ற தொகுதி திருநெல்வேலி. அந்த தொகுதியை பற்றி தான் ஒரு விமர்சனத்தை நம்ம பார்க்க போகிறோம். 2026 சட்டசபை தேர்தலில் அங்கே யார் ஜெயிக்க போகிறா, யார் வெல்ல போகிறா, ஒரு அனலைஸ் பண்ண போகிறோம், சின்ன அனலைஸு. இந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா 214 தொகுதியில் ஒரு பழமையான தொகுதி திருநெல்வேலி தொகுதின்னு சொல்லலாம். ஒரு பாரம்பரியமான தொகுதியும் கூட. இங்கே நெல்லையப்பர் ஆட்சி செய்கிறாரு. நெல்லையப்பர் கோயிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு போகிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு ஒரு அடையாளமாக நெல்லையப்பர் கோயில் விளங்குது. இது எல்லாத்துக்குமே தெரியும். திருநெல்வேலினா நெல்லையப்பர். அதுக்கப்புறம் திருநெல்வேலினாலே இன்னொரு ஞாபகம் வரும். அது என்னென்னா அல்வா. திருநெல்வேலினாலே ஒரு அல்வா, ஒரு ஃபுட்டு. அந்த அல்வானாலே எங்கே போனாலுமே திருநெல்வேலி சொல்லக்கூடிய பேர் இன்றளவு நிலைச்சிருக்கு. அந்த வகையில் ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. பாரம்பரியமான விஷயமா பார்க்கப்படுது திருநெல்வேலி அல்வா. அப்போ திருநெல்வேலினாலே நெல்லையப்பரும் அல்வாவும் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். ஆனால் இன்னும் உங்களுக்கு ஞாபகம் வரும் சிமெண்ட். இங்கே சிமெண்ட் தொழிற்சாலைகள் இங்கே அதிகமாக இருக்காங்க. மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய தொழிற்சாலைகளும் இங்கே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் சிமெண்ட் தொழிற்சாலை இருக்குது. அது பக்கம் ஏராளமான கல்வி நிலையங்கள் இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா விவசாய பூமிகளும் இங்கே அதிகமாக இருக்குது. விவசாயம், நெல் விளைச்சல் அதிகமாக இருக்குது. பீடி தொழிலாளர்கள் அதிகமாக இருக்காங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டில் இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான தொழில்கள் நடக்கிறது. விவசாய தொழிலிருந்து பீடி தொழிலிருந்து தொழிற்சாலை வரைக்கும் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய வகையில் திருநெல்வேலி தொகுதி பார்த்திங்கன்னா சிறந்து விளங்க சொல்லலாம். அதே நேரத்தில் 2 அடுக்கு அந்த முதம்பரம் இங்கே தான் கட்டப்பட்டுச்சு. இங்கே தான் போக்குவரத்து நடந்துச்சு. தற்போது தான் சீரமைக்கப்பட்டிருக்கு. என்ன ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் சாலைகளை நிறைய சீரமைக்குன்னு சொல்லி எல்லாமே புறவழிச்சாலையெல்லாம் சீரமைக்குன்னு சொல்லி எல்லாமே கட்டிட்டுருக்காங்க. ஏன்னா திருநெல்வேலியிலேருந்து போனீங்கன்னா சென்னையிலேருந்து போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் உள்ள இறங்கும் போது பார்த்திங்கன்னா தெருக்குள் வழியாக தான் சொந்த ஊர்களுக்கு எல்லாருமே சொல்ல முடியும். அந்தளவுக்கு ஒரு புறவழி சாலைகள் இல்லாத ஒரு குறை இருக்குது. அதை சாலை கட்டமைப்பை மேம்படுத்த சொல்லி பல காலமாக கோரப்பட்டு வருது. இனி வரும் காலங்களாக ஸ்டெப் எடுப்பாங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த தொகுதியில் இது வரைக்கும் யார் ஜெயிச்சா வெற்றி பெற்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு பிறகு நடைபெற்ற பல தேர்தல் 2 தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் யார் வெற்றி பெற்றான்னு பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் தான் இந்த தொகுதியை எப்போவுமே தங்கள் கைவசம் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு முறை திமுக ஜெயிச்சா மறுமுறை அதிமுக ஜெயிக்கும், அதிமுக ஜெயிச்சா மறுமுறை திமுக ஜெயிக்கும். இதுதான் எழுதப்படாத சட்டமாக திருநெல்வேலி தொகுதியில் இருந்து வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 முறை திமுக, 6 முறை அதிமுக மாறி மாறி 2 பேருமே வெற்றி பெற்று வந்திருக்காங்க. ஒரே முறை மட்டும் பாஜக வெற்றி பெற்றிருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2024 தேர்தலில் பாஜக இந்த தொகுதியை தாமரையை மலர வச்சுன்னு சொல்லலாம். ஸோ தாமரையில் நின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு நயினா நாகேந்திரன், முன்னாள் அமைச்சர் தான் வேட்பாளர் நின்று ஜெயிச்சிருக்காரு. ஸோ இது அதிமுகவுடைய ஓட்டாக இருக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு சூழ்நிலைகள்லாம் கருத்துக்கள்லாம் பருவாப்பு வருது. இப்போவும் கூட ஏன்னு பார்த்தீங்கன்னா 6 முறை அதிமுக வென்ற போது கூட 2 முறை அதிமுக சார்பில் நின்று யாருன்னு பார்த்தீங்கன்னா அது திரு நயினா நாகேந்திரன் தான். 2001 நயினா அதிமுக சார்பில் போட்டிட்டு அங்கே வெற்றி பெற்றார். அதுவே 2011 நயினா நாகேந்திரன் அதிமுக சார்பில் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றார். 2021 தான் அவர் பிஜேபி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் அதிமுக விலகி பிஜேபியில் அவர் இணைந்தார். இணைந்த பிறகு தான் தேர்தலில் களங்காண்கிறார். ஸோ இது அதிமுகவுக்கான வாக்கு வங்கி தான், அதிமுகவான ஓட்டு தான் அப்படின்னு இப்போவும் எல்லாரும் விவாத பொருளாக மாறி இருந்தாலும் பாஜக கணிசமான வாக்குகளை கொண்டிருக்குங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை தான். ஏன்னா தென்காசி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பரவலாக பாஜகவுடைய வளர்ச்சி இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அந்த வகையில் தொகுதியில் பாஜக வெற்றி கொடி நாட்டிச்சுன்னு சொல்லலாம் கூட்டணியோட. சரி, இந்த முறை அங்கே யார் போட்டிடுவா அப்படிங்கிற கேள்வி எழுந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி கடந்த காலங்களில் வெற்றி பெற்றுள்ள வரிசையில் பார்க்கும்போது பாரம்பரியமான தொகுதின்னு சொல்லும்போது விஐபி தொகுதின்னு சொல்லலாம். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நெடுஞ்செழியன் இந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. நெடுஞ்செழியன் 1980ஆம் ஆண்டு திருநெல்வேலி தொகுதியில் நெடுஞ்செழியன் அதிமுகவுடைய நெடுஞ்செழியர்கள் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றிருக்காரு. பழமையான ஒரு அரசியல்வாதி நெடுஞ்செழியன் தொகுதியில் வெற்றி பெற்றார். திருநெல்வேலி வெற்றி வாய்ப்பு சொன்னார். அதுக்கப்புறம் 84 பார்த்தீங்கன்னா ஆர்.எம். வீரப்பன், இந்த இந்து சமயத்துறை அமைச்சராக இந்த ஆர்.எம். வீரப்பன் இடைத்தேர்தல் நின்றுருக்காரு. இடைத்தேர்தல் நடந்திருக்கு. அந்த இடைத்தேர்தலில் ஆர்.எம். வீரப்பன் நின்று ஜெயிச்சிருக்கார். ஆர்.எம். வீரப்பன் முன்னாள் அமைச்சர் மட்டும் இல்லை, இந்து சமயத்துறை இதாக இருந்தவர். திரைப்பட தயாரிப்பாளர், பாஷா திரைப்படத்தை தான். அந்த வகையில் ஆர்.எம். வீரப்பன் ஒரு பிரபலமான ஒரு நபர் தான். சமீபத்தில் தான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் மரணம் அடைஞ்சார். ஒரு எழுத்தாளரும் கூட. அந்த வகையில் ஒரு பெருமைமிகு தொகுதியாக தான் இது பார்க்கப்படுது. அவர் ஏஎல் சுப்பிரமணியம் திமுக சார்பில் போட்டிட்டு பல முறை இங்கே வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பலமான தொகுதியாக திருநெல்வேலி கருதப்படுகிறது. காங்கிரஸுக்கும் கணிசமான வாக்குகள் உண்டு. ஏன்னா இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா அங்கே எம்பிஆர் பகுதியாக காங்கிரஸ் தான் போட்டிட்டு 6 சட்டசபை கணிசமான வாக்குகளை பெற்று காங்கிரஸ் தான் எம்பியாக இருக்காங்க திருநெல்வேலி நாடாளுமன்ற தேர்தலில். ஸோ காங்கிரஸுக்கும் சரியான வாக்கு வங்கி இருக்கிறது என்பது உண்மை.
இப்போ திருநெல்வேலி சட்டசபை தேர்தலில் இந்த முறை யார் போட்டியிட போகிறா அப்படின்னா கிட்டத்தட்ட அதிமுக தரப்பில் பிஜேபி தான் போட்டியிட போது உறுதியாகி போச்சு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இங்கே வரும்போதே சொல்லிட்டாரு நயினா நேந்தர் தான் இங்கே போட்டிடுவார்னு சொல்லிட்டு. ஸோ நயினா நேந்தர் தான் இந்த தொகுதியில் போட்டியிட போகிறார், எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தாமரை சின்னத்தில் நிற்க போகிறார். ஓகே, எதிர்பார்ட்டில் யார் நிற்க போகிறாங்கன்னா எதிர்பார்ட்டில் இந்த முறை திமுக தான் களம் காண்கிற போது காங்கிரஸ் கிடையாது, திமுக வேட்பாளர் தான் அங்கே நிற்க போகிறாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகி போச்சு. ஸோ பாரம்பரியத்தில் கடந்து வந்த இந்த 2000 சதவீதத்தில் தற்போது யாருக்கு ஆதரவு இருக்குங்கிறது மக்களுடைய கணிப்பை பொறுத்து இருந்தாலும் அதிமுக கூட்டணி சரி, திமுக கூட்டணி சரி பலமான அணிகளை வச்சுருக்கனால வாக்கு வங்கியும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ கடைசி நேரத்தில் யார் வெற்றி பெறுவார் என்பதுதான் தெரிய வரும் என்றாலும் தற்போதுக்கான வேலைவாய்ப்புகளை திமுகவும் தொடங்கிவிட்டது, அதிமுகவும் தொடங்கிவிட்டது. நயினா நாகேந்திரன் எம்எல்ஏ இருக்கிற நயினா நாகேந்திரன், பாஜக தலைவர் இருக்கிற நயினா நாகேந்திரன் இப்போ தேர்தல் சுற்றுப்பயணத்தை விரைவாக மேற்கொண்டு வராரு. வெற்றி மக்கள் கையில். நயினா நாகேந்திரன் மீண்டும் மகுடம் சூடுவாரா என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள்